வணக்கம், வெல்கம் பேக். இந்த செஷன் பார்ட் 2 ஆஃப் அஷூர் NAT கேட்வே. நம்ம வந்து அஷூர் NAT கேட்வேல வந்து 2 வெர்ஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதாவது வெர்ஷன் 1 அண்ட் வெர்ஷன் 2. அண்ட் இது வந்து வெர்ஷன் 2 உடைய ப்ராக்டிக்கல் டெமோ செஷன். ஸோ பார்ட் 1 தியரியில் வந்து நம்ம வந்து எதுக்காக NAT கேட்வே யூஸ் பண்ணுறோம் அண்ட் வெர்ஷன் 2ல வந்து என்ன மாதிரியான அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான அடிஷ்னல் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துருந்தோம். ஸோ 2 NAT கேட்வேவும் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி ஈஸி டு கிரியேட். நமக்கு வந்து அஸ் அ சர்வீஸாக வந்து கிடைக்கிறதால நமக்கு வந்து ஜீரோ மெயின்டெனன்ஸ் அண்ட் ரவுட்டிங் கான்ஃபிகரேஷன் எதுவும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம வந்து NAT கேட்வே வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம், அது என்னென்ன யூஸ் கேசஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். அண்ட் ஈவன் வந்து NAT கேட்வே எப்படி நம்ம ஹப் அண்ட் ஸ்போக் ஆர் டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்சரல் நீட்ல வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். சி அட் வெரி ஹை லெவல் NAT கேட்வே அப்படின்றது வந்து உங்களுடைய பிரைவேட் சப்நெட் இருக்கு அப்படின்னா அந்த பிரைவேட் சப்நெட்ல இருக்கிற வர்ச்சுவல் மெஷின்ஸ்க்கு வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து அசைன் ஆயிருக்காது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இப்போ இந்த மெஷின்ல இருந்து நம்ம இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணணும், இல்லை வந்து ஒரு சாஸ் அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா பப்ளிக் இன்டர்நெட்ல போயிட்டு இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு காமனா வந்து நம்ம இந்த NAT கேட்வே, நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன் கேட்வே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பிரைவேட் ஐபி வச்சு இந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் இந்த NAT கேட்வேல அசைன் ஆயிருக்கிற பப்ளிக் ஐபி வழியா நம்ம இன்டர்நெட்டை போயிட்டு ரீச் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ப்ராக்டிக்கலா இப்போ டெமோ பார்க்கலாம். அண்ட் NAT கேட்வேலே வந்து நீங்க சிங்கிள் பப்ளிக் ஐபி அட்ரஸும் கொடுக்கலாம், இல்லை உங்களுக்கு வந்து மல்டிபிள் நீட் இருக்கு, எனக்கு வந்து ஒரு ரேஞ்ச் ஆஃப் அட்ரஸஸ் பப்ளிக் அட்ரஸஸ் வேணும் அப்படின்னா நீங்க அது வந்து ப்ரிஃபிக்ஸ் கொடுத்து ஒரு ரேஞ்ச் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கன்சோல லாகின் பண்ணிட்டு இது பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த NAT கேட்வே கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம ஒரு பிரைவேட் சப்நெட்ல அட்டாச் பண்ணிட்டு அது மூலயமா நம்ம இன்டர்நெட் எப்படி போகலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கிரியேட் அ NAT கேட்வே. நீங்க NAT கேட்வேன்னு சர்ச் பண்ணுங்க. அண்ட் NAT கேட்வேலே வந்து வெர்ஷன் 1 வெர்ஷன் 2 இருக்கு. ஸோ நம்ம வந்து use Azure NAT Gateway to provide highly resilient and secure outbound connectivity to the internet from private instances in your virtual network. நம்ம ஒரு private instance நம்ம create பண்ணி அது மூலயமா நம்ம டெமோ பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் NAT கேட்வே வந்து நம்ம சென்ட்ரல் இந்தியாவில் கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ we will use one of our existing resource group. ஸோ stan NAT gateway 01 அப்படின்னு வந்து இந்த கொடுத்துக்கிற NAT கேட்வேயோட நேம். இது நீங்கள் ஆர்கனைசேஷனில் என்ன நேம் அதுவும் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக்காக இப்போ ஸ்டாண்டர்ட் V1 கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஜோனில் நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். நோ ஜோன் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் உடைய பிளேஸ்மெண்ட் அல்காரிதம் படி எங்கே ஃப்ரீயாக இருக்கோ அந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு பிளேஸ் ஆகிடும். இது வந்து ஸ்டாண்டர்ட் V2 நம்ம யூஸ் பண்ணுறோம், லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ தட் நமக்கு அந்த என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஐபி வழியா இந்த NAT கேட்வே வந்து இன்டர்நெட்டை ரீச் ஆகணும் அப்படின்றத வந்து எய்தர் ஒரு சிங்கிள் அட்ரஸோ இல்லை ஒரு ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போ நம்மளுடைய நீடுக்கு வந்து ஒரு சிங்கிள் அட்ரஸ் வந்து இட் இஸ் மோர் தென் எனஃப். ஸோ ஆல்ரெடி இதில் ஒரு புது ஐபி அட்ரஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் வந்து எக்ஸிஸ்டிங் ஐபி அட்ரஸ் வந்து ஆல்ரெடி நீங்கள் கிரியேட் பண்ணி ஃப்ரீயாக வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை கூட நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம புது அட்ரஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணி கிரியேட் பண்ணுறோம். ஸோ நியூ NAT பப்ளிக் ஐபி அட்ரஸ். அது நேம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் அப் டு யூ. அண்ட் தென் எந்த நெட்ஒர்க்கில் எந்த சப்நெட்டுக்கு அப்படின்றத வந்து இங்கே சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்மளுடைய ஸ்பெசிஃபிக்காக இப்போ சென்ட்ரல் இந்தியாவில் மல்டிபிள் சப்நெட்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் சப்நெட் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதில் வந்து பப்ளிக் சப்நெட்டாக தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். மேபி இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரைவேட் சப்நெட்டாக இன்னொரு சப்நெட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அது எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றத நான் காமிக்கிறேன். அண்ட் தென் அது மூலயமா நம்ம இந்த NAT கேட்வே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய நெட்ஒர்க்ஸ் இருக்கு. இதுல நம்ம வந்து சென்ட்ரல் இந்தியா நெட்ஒர்க் தான் நம்ம இப்போ டார்கெட் பண்றோம். ஸோ அதுல ஸ்பெசிஃபிக்கா ஓகே. ஸோ தேர் இஸ் another one I guess. ஓகே, இன்னொரு சென்ட்ரல் இந்தியால இன்னொன்று இருக்கு. ஓகே. ஸோ இதுல வந்து நமக்கு ஆல்ரெடி கப்பல் ஆஃப் VMs இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தனியா ஒரு பிரைவேட் சப்நெட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த சப்நெட் வந்து இட்ஸ் பப்ளிக் சப்நெட். இது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றோம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம default purpose okay, but subnet name வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we can just call it as C India private subnet, Central India private subnet 01 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் ரேஞ்ச் வந்து நீங்கள் அசைன் பண்ணிக்கங்க. அடுத்த சப்சிக்வெண்ட் ரேஞ்ச் உங்களுக்கு அட்ரஸ் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 256லேருந்து கம்மியாக 128 கொடுக்குறதுனால நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இட்ஸ் அப் டு யூ. அண்ட் இங்கே தான் வந்து இதை வந்து ப்ரைவேட் சப்நெட்டாக என்னன்றது இங்கே சூஸ் பண்ணலாம். ஸோ எனேபிள் ப்ரைவேட் சப்நெட், நோ டிஃபால்ட் அவுட்பவுண்ட் ஆக்சஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ரைவேட் சப்நெட்ஸ்
will enhance the security by not providing default outbound access. உங்களுக்கு outbound access வேணும் அப்படின்னா நீங்க NAT கேட்வே மாதிரியான சொல்யூஷனை வந்து அட்டாச் பண்ணிட்டு அது மூலயமா போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆல்ரெடி நான் நெட்வொர்க் NAT கேட்வே கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னா இங்க வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அதை தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இதை நம்ம ரிவர்ஸ்ல வந்து கூட நம்ம பண்ண முடியும். ஸோ லெட் மீ ஆட் திஸ் சப்நெட் இந்த virtual network. பண்ணதுக்கு அப்புறம் இங்க போயிட்டு நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த இடத்துல வரணும். ஓகே. ஸோ இப்போ இந்த பிரைவேட் சப்நெட் நம்ம இங்க ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து நம்ம பிரைவேட் சப்நெட்னே சூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். இப்போ இதுல வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டா அவுட்பவுண்ட் ஆக்சஸ் இருக்காது. அண்ட் இப்போ வந்து அந்த பர்டிகுலர் சப்நெட்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு விஎம் கிரியேட் பண்ணிட்டு இந்த NAT கேட்வே வழியா வெளியில போக முடியுதா அப்படின்றத பார்ப்போம். அண்ட் NAT கேட்வேக்குன்னு ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் இப்போ அசைன் ஆகும். அந்த பிரைவேட் சப்நெட்ல இருக்கிற எல்லா மெஷின்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பப்ளிக் ஐபி வச்சு தான் இன்டர்நெட் வந்து வெளியில போக ஆரம்பிக்கும். ஸோ இதுல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. இப்போ நம்ம இன்கேஸ் ஒரு பர்டிகுலர் சிஸ்டம் வெளியில இருக்குன்னு எடுத்துப்போம். இப்போ இந்த இன்டர்நெட்ல வந்து லெட்ஸ் எனக்கிட்ட ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன் சர்வரோ இல்ல ஒரு பர்டிகுலர் சிஸ்டம் வெளியில இருக்கு அப்படின்னா அந்த சிஸ்டம்ல போயிட்டு இப்ப நம்ம நீங்க ஓகே லெட் மீ ஜஸ்ட் கோ ஒன் ஸ்டெப் பேக். இப்போ என்கிட்ட ஒரு சர்வர் இருக்கு அண்ட் ஆர் ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அந்த சிஸ்டம் நம்ம வந்து இங்கே ஆக்சஸ் பண்றோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஒரு அஜூரோடைய ஃபயர்வாலோ இல்லை வந்து இது தேர்ட் பார்ட்டி ஃபயர்வால் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு நிறைய சிஸ்டமோட ரேஞ்ச் அலோவ் பண்ண அவசியம் கிடையாது. ஸ்பெசிஃபிக்காக எந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் வழியாக நமக்கு டிராஃபிக் வருமோ அந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் மட்டும் நம்ம ஒயிட் லிஸ்ட் பண்ணால் போதும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சிம்பிளிஃபைடாக இருக்கும். ஒரு ரேஞ்ச் கொடுக்கனாலும் அந்த ரேஞ்ச் கொடுத்துக்கலாம் நீங்கள் இன்கேஸ் ஐபி ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. அண்ட் அகெயின் வந்து உங்களுடைய பிரைவேட் ஐபி அட்ரஸ் இந்த பர்டிகுலர் வர்ச்சுவல் மெஷினுடைய பிரைவேட் ஐபி அட்ரஸ் வந்து உங்களுக்கு வெளியில வந்து எக்ஸ்போஸ் ஆகாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு செக்யூர் ஆஸ்பெக்டும் இருக்கு. ஸோ இப்போ நமக்கு NAT கேட்வே கிரியேட் ஆயிடுச்சு அண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்போ பேக் எண்டில் நமக்கு ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் இங்கே அசைன் ஆயிருக்கு. ஸோ இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் வழியாக தான் நம்மளுடைய சிஸ்டம்ஸ் எல்லாமே இன்டர்நெட் போக ஆரம்பிக்கும். அதை எப்படி நம்ம செக் பண்ணலாம் அப்படின்றத இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம அந்த வர்ச்சுவல் நெட்ஒர்க்கில் போயிட்டு பிரைவேட் சப்நெட்ல ஒரு விஎம் கிரியேட் பண்ணுவோம். அண்ட் அந்த விஎம்க்கு வந்து நம்ம பப்ளிக் ஐபி அசைன் பண்ண வேண்டாம். ஸோ அசைன் பண்ணாமல் அதை கிரியேட் பண்ணுவோம். ஸோ எப்படி கிரியேட் பண்ணலான்றதை குயிக்காக பார்ப்போம். அண்ட் இன்கேஸ் நீங்கள் ப்ரைவேட்டாக நீங்கள் அந்த விஎம் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா எய்தர் நீங்கள் பேஸ்டியனோ ஒரு ஜம்ப் சர்வரோ இல்லை ஆல்ரெடி அந்த ரீஜனில் ஒரு சர்வர் இருக்குது அப்படின்னா அந்த சர்வர் வழியாக நீங்கள் வந்து லாகின் பண்ணிட்டு அது மூலயமா கனெக்ட் பண்ணலாம். நம்மக்கிட்ட ஒரு டொமைன் கண்ட்ரோலர் இருக்குது, அதை வேணால் பவர் ஆன் பண்ணிப்போம் நம்ம. ஸோ தட் அது மூலயமா நம்மளால லாகின் பண்ண முடியும். ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து ஐ ஜஸ்ட் கால் இட் ஸ்டாண்ட் வெப் விஎம் அப்படின்ற மாதிரி ஒரு இது கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் எதுவும் நான் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு அவைலபிலிட்டி ஜோன் அதெல்லாம் எதுவும் பண்ணல. ஸோ திஸ் இஸ் ஃபைன். அண்ட் இந்த இடத்துல நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் பண்ண வேண்டியது வந்து அந்த நெட்ஒர்க்கிங் தான். ஸோ நெட்ஒர்க்கிங்கில் வந்து எந்த நெட்ஒர்க் அப்படின்றத கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ சென்ட்ரல் இந்தியா 1 அண்ட் அதில் பிரைவேட் சப்நெட். ஸோ இதுதான் மெயின். அண்ட் அகைன் இந்த இடத்துல வந்து பப்ளிக் ஐபி வேணுமான்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து பப்ளிக் ஐபி எதுவும் அசைன் பண்ணல, நன்னு கொடுத்துருக்கேன். ஸோ தட் வந்து இப்போ இந்த மெஷின் வந்து ப்ரைவேட்டாக மட்டும்தான் இந்த ஐபியில் வந்து ஒரு அந்த ஐபி ரேஞ்சில் வந்து ஒரு ஐபி அசைன் ஆகும். அது மூலியமாக தான் நீங்கள் ப்ரைவேட்டாக கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் மெயினாக நம்ம அங்கே இது பண்ண வேண்டியது. ஸோ இதில் போயிட்டு வி கேன் கிவ் இட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இது RDP அலோவ் பண்ண வைக்கிங்க. அண்ட் தென் செக்யூரிட்டி டைப் இஸ் ஃபைன். ஸோ ஸ்டாண்டர்ட் இஸ் ஆல்சோ ஓகே. ஓகே. ஸோ நெட்ஒர்க்கிங் டபுள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அந்த ப்ரைவேட் சப்நெட்டில் தான் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதில் தான் நம்ம NAT கேட்வேயும் அசைன் பண்ணியிருக்கோம். போயிட்டு வி கேன் கிரியேட் இட். ஓகே. ஸோ பேக் எண்டில் வந்து அந்த NAT கேட்வே எல்லாமே கிரியேட் ஆயிருக்கா என்னன்றதையும் வேலிடேட் பண்ணிக்கலாம் குயிக்காக. ஸோ இப்போ இந்த விஎம் கிரியேட் ஆனதுக்கப்புறம் அந்த விஎம்ல வந்து நம்ம லாகின் பண்ணுவோம். ப்ரைவேட் ஐபி வச்சு லாகின் பண்ணிட்டு அது மூலயமா நம்ம இன்டர்நெட் ஆக்சஸ் ஆகுதா என்னன்றதையும் பார்த்துப்போம். அண்ட் இந்த நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸில் வந்து இன்டர்நெட் போகிறதுக்கான ரவுட் டேபிள் எப்படி இருக்குது என்னன்றதையும் நம்ம குயிக்காக வந்து வேலிடேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ டிப்ளாய்மெண்ட் ஆகட்டும் அண்ட் வி கேன் parallelly go and power on the other VM. அந்த விஎம்ல நம்ம டொமைன் கண்ட்ரோலர் இருக்கு இல்லைங்களா, இதை போய் ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த விஎம்ல நம்ம லாகின் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு ஜம்ப் சர்வர் மாதிரி யூஸ் பண்ணிப்போம். இந்த இது சிஸ்டம் இல்லைன்னா நீங்க வந்து பேஸ்டியன் எனேபிள் பண்ணி பேஸ்டியன் வழியாகவும் அந்த விஎம்ஐ நீங்க ரிமோட் எடுக்கலாம். ஓகே. ஸோ இந்த பப்ளிக் ஐபி காப்பி பண்ணிட்டு வி கேன் ட்ரை டு டூ அ ரிமோட் டெஸ்க்டாப்.
ஓகே, பவர் ஆன் ஆயிட்டு இருக்கு. ஸோ we'll wait for a couple of minutes. ஸோ meanwhile இந்த பர்டிகுலர் VM கிரியேட் ஆயிட்டு இருக்கு இல்லைங்களா, அதை போய் பார்க்கலாம். ஓகே, ஸோ கோ பேக் ஒன் ஸ்டெப். அந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் போயிட்டு செக் பண்ணிப்போம் அதுக்கு ஏதாவது பப்ளிக் ஐபி ஏதாவது அசைன் ஆயிருக்கா என்னன்ட்டு. ஸோ இதில் நிறைய தேவையில்லாத விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் க்ளீன் அப் பண்ணிவிடுங்க. இப்போ இதெல்லாம் வந்து முன்னாடி நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம், பட் அதெல்லாம் இப்போ we don't need anymore. ஸோ இதெல்லாம் delete பண்ணிக்கலாம். ஏன்னா தேவையில்லாமல் பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து சார்ஜபிள். கேன் க்ளீன் தோஸ் திங்ஸ். ஸோ ஸ்டோரேஜ்லாம் வந்து வேணும்னா அது க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிரியேட் பண்ணது வந்து ஸ்டாண்ட் வெப் BM01, இதுதான் வந்து இப்போ சென்ட்ரல் இந்தியாவில் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து ப்ரைவேட் ஐபி மட்டும்தான் அசைன் ஆயிருக்கு. அண்ட் இந்த இன்டர்ஃபேஸில் கூட போயிட்டு we can do some other checks. ஸோ எஃபெக்டிவ் ரவுட் போயிட்டு பார்த்துக்கலாம். ஓகே ஃபைன், இது வந்து லோட் ஆகட்டும். மீன்வைல் நம்ம அந்த டொமைன் கண்ட்ரோலருக்குள்ள லெட்ஸ் லாகின். ஓகே, டொமைன் கண்ட்ரோலர் லாகின் பண்ணியாச்சு. இப்போ டொமைன் கண்ட்ரோலருக்குள்ளே இருந்து நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் அந்த சிஸ்டம் வந்து உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த செகண்ட் VM கிரியேட் பண்ணோம்ல, இந்த செகண்ட் வர்ச்சுவல் மிஷின் வந்து ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து பப்ளிக் ஐபி அசைன் ஆயிருக்காது. இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா இதுக்கு பப்ளிக் ஐபி இல்லை பாருங்க. ஸோ அப்போ வந்து இந்த சிஸ்டம் வந்து இன்டர்நெட் போக முடியாது டைரெக்டாக. ஸோ we can use the private IP. இதுல வந்து ஒன் அசோசியேட்டட் பப்ளிக் ஐபின்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அது என்ன ஐபின்னு பாருங்க, NAT கேட்வே அசோசியேட் ஆயிருக்கு பாருங்க. தட் இஸ் த பியூட்டி ஹியர். ஸோ அப்போ வந்து இன்ஸ்டன்ஸ் லெவலில் நம்ம வந்து பப்ளிக் ஐபி அசைன் பண்ணல. ரேதர் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த சப்நெட்டில் இன்டர்நெட் போனோம் அப்படின்னா இந்த பப்ளிக் ஐபி, அதாவது இந்த NAT கேட்வேயோடைய ஐபி வழியாக போகலாம் அப்படின்றது இங்கே வந்து ஸ்பெசிஃபை ஆயிருக்கு. ஸோ தட் இஸ் வெரி கிளியர் நவ். ஸோ அசோசியேட்டட் ஐபி வந்து நமக்கு இருக்கிறதால நமக்கு இப்போ அந்த அட்டாச்மெண்ட் ப்ராப்பராக இருக்குன்றது கிளாரிஃபை ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சிஸ்டம்குள்ளே லாகின் பண்ணிப்போம். ரிமோட் எடுக்கலாம் அந்த செகண்ட் சிஸ்டம். ஸோ 172.21.4 கிளிப் போர்டு எனேபிள் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது காப்பி பேஸ்ட் இங்கே டைரெக்டாக பண்ணியிருக்க முடியும். ஓகே, ஸோ ஸ்டாண்ட் வெப் பிஎம்ல லாகின் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்டாண்ட் வெப் பிஎம் வந்து 172.20.0.4ல இருக்கிறோம். இதில் போயிட்டு இப்போ நம்ம இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணால் எப்படி எந்த ஐபி வழியாக ஆக்சஸ் ஆகுது என்னன்றதை நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ அது NAT கேட்வே வழியாக தான் வெளியில் போதா என்னன்றது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த ப்ரைவேட் சப்நெட்டில் எத்தனை VM கிரியேட் பண்ணாலும் உங்களால் டைரெக்டாக போக முடியும். இதுக்கு தனியாக எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம வந்து ரவுட் டேபிளோ யூசர் டிஃபைன் ரவுட்டோ எழுதணும் அவசியம் கிடையாது. பட் இன்கேஸ் நீங்கள் யூசர் டிஃபைன் ரவுட்லாம் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு ப்ரெசிடென்ஸ் அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுடைய ஆன் பிரேமில் ஒரு அப்ளையன்ஸ் இருக்குது, அதுக்கு நான் வந்து டிராஃபிக்லாம் ஆடிட் பண்ணணும், ஆர் ஆன் பிரேம் ஃபயர்வால் வழியாக நான் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும், இல்லை அந்த மாதிரி ஏதாவது IDS IPS வழியாக போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து UDR வழியாக நம்ம ஓவர் ரைட் பண்ணி கொண்டு போக முடியும். பட் இப்போதைக்கு நம்ம இந்த சிஸ்டம் ஃபர்ஸ்ட் டைம் லாகின் ஆகுது, யூஸ் ஆகட்டும். அண்ட் அந்த so let's get inside. ப்ரௌசரில் போயிட்டு லெட்ஸ் வேலிடேட். ஓகே, ஸோ டைரெக்டாக நம்ம ப்ரௌசிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நமக்கு இன்டர்நெட்டில் ஆக்சஸ் ஆகுது. பட் எப்படி ஆக்சஸ் ஆகுது அப்படின்றத வாட்ஸ் மை ஐபி கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் NAT கேட்வேயோட ஐபி. ஸோ அப்போ NAT கேட்வே வழியாக தான் நமக்கு இன்டர்நெட் டிராஃபிக் போயிட்டு இருக்கு. அந்த சிஸ்டமில் எதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஐபி அட்ரஸ் கிடையாது. பட் ஆனால் வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து நம்ம சப்நெட் லெவலில் அந்த பர்டிகுலர் வர்ச்சுவல் நெட்வொர்க்கில் நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் அடிஷ்னலாக வேறு சப்நெட் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் யூ கேன் அட்டாச் த சேம் NAT கேட்வே நம்ம யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்னொரு அடிஷ்னல் இன்னொரு விநெட் கிரியேட் பண்ணி கூட அந்த விநெட் கூட இது சேம் NAT கேட்வே நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் இதிலே வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு சப்நெட் தேவைப்படுது அடிஷ்னலாக அப்படின்னு நீட் இருக்குது அப்படின்னா ஸோ ஒரே NAT கேட்வே நீங்கள் வந்து அடிஷ்னல் சப்நெட்ஸ்க்கு உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ லெட்ஸ் சே
நான் பிரைவேட் சப்நெட் 2 அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன்னு எடுத்துப்போம். ஸோ பிரைவேட் சப்நெட் 02 அண்ட் இதுக்கும் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்மால் ரேஞ்ச் போதும்னு சொல்கிறேன், ஒரு 128 அட்ரஸ். அண்ட் இதுக்கு வந்து சேம் நம்ம NAT கேட்வே அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ப்ரைவேட் ஒன்லி சப்நெட்டாக நீங்கள் அசைன் பண்ணலாம் ஆர் எல்ஸ் வந்து ஆஃப்டர் மார்ச் 31க்கு அப்புறம் இது ப்ரைவேட் சப்நெட்டாக தான் டிஃபால்ட்டாக எனேபிள் ஆகும் அண்ட் மேண்டேட்டரியாக வந்து இது புஷ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த இதுவும் வந்து அந்த சேம் NAT கேட்வே யூஸ் பண்ணி டிராஃபிக் நம்ம இன்டர்நெட் போகணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வழியாக உங்களுக்கு ரவுட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து யூ கேன் create a NAT gateway and use it for your purpose. ஸோ அடுத்த செஷனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சில யூஸ் கேசஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு ஹப் அண்ட் ஸ்போக் ஆர்கிடெக்சரில் எப்படி NAT கேட்வே யூஸ் பண்ணலாம், ஹப்பில் வந்து NAT கேட்வே கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ அது பேக் எண்டில் இருக்கிற பியர்ட் நெட்ஒர்க்லலாம் எப்படி யூஸ் பண்ண முடியும் என்னன்றது பார்ப்போம். அந்த மாதிரி வேறு யூஸ் கேசஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ.